அமெரிக்க அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. அமெரிக்காவோட நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் டைரக்டரா இருந்த ஜோ கென்ட் திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சாரு. வெறுமனே ராஜினாமா மட்டும் பண்ணாம அதிபர் ட்ரம்ப் மேல சில சீரியஸான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. இத பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜோ கென்ட் யாருன்னு பார்க்கலாம். அவர் 20 வருஷம் அமெரிக்க ராணுவத்துல பணியாற்றிய ஒரு சீனியர் அதிகாரி. மொத்தம் 11 முறை போர் முனைக்கு போயிருக்காரு. அவரோட வீரத்தை பாராட்டி அமெரிக்க அரசு அவருக்கு 6 பிரான்ஸ் ஸ்டார்ஸ் விருதுகளை வழங்கியிருக்கு. அப்புறம் சிஐஏல உளவு அதிகாரியாவும் வேலை பார்த்திருக்காரு. இவ்வளவு அனுபவம் உள்ள ஒருத்தர் ராஜினாமா பண்றதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 45 வயதிலேயே. ஜோ கென்ட்டோட இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு. அவரோட மனைவி ஷானன் கென்ட் அவங்களும் கடற்படையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தாங்க. 2019 சிரியால நடந்த ஒரு தற்கொலை படை தாக்குதல்ல ஷானன் கொல்லப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வயசு வெறும் 33 தான். அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. தன்னோட மனைவிய போர்ல இழந்ததுனாலதான் போர் தர வலி எனக்கு தெரியும், அதனாலதான் ஈரான் போரை எதிர்க்கிற அப்படின்னு ஜோ கென்ட் அந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டிருக்காரு. அவர் எழுதின கடிதத்துல இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அந்த ராஜினாமா கடிதத்துல ஈரானால அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இஸ்ரேல் அது மட்டும் இல்லாம பின்னாடி சில லாபி குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களோட அழுத்தத்தினாலதான் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கி இருக்காருன்னு ரொம்ப ஓப்பனா உடைச்சு சொல்லிட்டாரு. ஆனா அந்த லாபி குரூப் யாரு அப்படிங்கறத சொல்லாம விட்டுட்டாரு. என்னோட மனசாட்சிப்படி இந்த போரை என்னால ஆதரிக்க முடியாது, அடுத்த தலைமுறை இளைஞர்களை பலி கொடுக்க நான் விரும்பலன்னு ஒரு போர்க்கள வீரனா அவர் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆனா அதிபர் ட்ரம்ப் இருக்காருல, அவர் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஜோ கென்ட் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சேன், ஆனா செக்யூரிட்டி விஷயத்துல அவர் இவ்வளவு வீக்கா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நழுவிட்டாரு. ஈரான் ஒரு த்ரெட் இல்லன்னு சொல்ற ஆட்கள் என் டீம்லயே இருக்க தேவையில்ல, அவர் விலகினது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கிண்டலாவும் கொஞ்சம் கோபமாவும் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் தேசப்பற்று இருக்கிற ஒரு அதிகாரி 45 வயசுலயே உயர் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசாங்கம், குறிப்பா ட்ரம்ப் ரொம்ப இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காரு. ஜோ கென்ட்டோட இந்த முடிவு அமெரிக்காவில போர் எதிர்ப்புக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு உள்ளேயே இந்த போர்ல எந்த நியாயமும் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதை